வணக்கம். வாங்கிவிட்டீர்களா? சித்ரா தேவி பிரியாவின் இளையராஜா ஹிட் வால்யூம் 3 இசை மழையில் நனைய உங்கள் அருகாமையில் உள்ள கடைகளில் சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு குக்கு. வாங்க, முதல்ல நீங்க யோகா கிளாஸுக்கு போகணும். எவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு? யோ, என்ன தைரியம் இருந்தா எங்க மேடத்தோட தியேட்டருக்குள்ள வந்து தண்ணி அடிச்சதும் இல்லாம ஸ்கிரீனை வேற கிழிச்சிருப்பீங்க. என்னது மேடம் தியேட்டரா? மிஸ்டர் அழகுராஜா, நாளா 8 வயசுலயே மேடை ஏறி பாடினவ தெரியுமா? நம்பிக்கை இல்லையா? அங்க பாருங்க பாருங்க. உன் ஸ்கூலுக்கு உங்க அப்பா எவ்வளவு டொனேஷன் கொடுத்தானோ? இது பாருங்க, எந்த அழகுராஜாவாலையும் நான் பாடுறத தடுக்க முடியாது. தாமோதரன், நம்பர் 1, இவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம், பாவம். சரிங்க. நம்பர் 2, ஏதோ ஆர்வ கோளாறுல ஸ்கிரீனை கிழிச்சிட்டாரு, பொழைச்சு போட்டோம். அதோட மொத்த செலவையும் அப்பா கணக்குல எழுதி வச்சிருங்க. சரிங்கம்மா. வேற ஏதாவது? அம்மா, இளையராஜா ஹிட்ஸ் வால்யூம் 4ல தாமோதரன். ஓ சாரிம்மா, சித்ரா தேவி பிரியாவின் இளையராஜா ஹிட்ஸ் வால்யூம் 4ல ஒரு சாங் ஒன்று சேர்க்க வேண்டியிருக்குமா. எந்த சாங் சொல்லிட்டீங்கன்னா சேர்த்தலாம். மாங்குயிலே பூங்குயிலே அது ஏற்கனவே நம்ம லிஸ்ட்ல இருக்குமா. ஓ தாமோதரன், உங்க சாய்ஸ் ஏதாவது? அம்மா, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. சுந்தரி கண்ணால் தளபதி தானே? ஆமாமா. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. சுந்தரி கண் வேண்டாம், அந்த பாட்டு ரொம்ப சுமாரா இருக்குமே. பாட்டு சுமாரா? ஏய் அம்மா, செக்யூரிட்டி லூஸ் மெண்டல். அங்க ஒரு அரவே கடை இடியட் ஸ்டூபிட் நான்சென்ஸ் குட்டால். நான் சொன்னேன் இளையராஜா பாட்டை பத்தி நீ கோர சொல்றியா? என்ன தைரியம் நீ உனக்கு? நாக்கல் நரம்பு இல்லனா என்ன வேணா பேசுவியா? ஏய், உன்னை சொல்ற கேட்டுக்கோ. நீ பாடுறது உன்னை திறந்த உலகத்துல வேற எவனுக்குமே பிடிக்காது. உன் காதுக்கே வாய் இருந்தா அழுகும். நீ கண்டிப்பா அழும். எல்லாருக்கும் என் பாட்டு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு மட்டும் தான் பிடிக்கல. பிரச்சனை உங்ககிட்ட தான். ஏய், உன் பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க அப்பாட்ட வேலை செய்யறவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க. தெருவில் வந்து பாடிப்பாரு, கல்லாலேயே அடிப்பானுங்க. ஏன், பிச்சைக்காரன் கூட பிச்சை போட மாட்டான். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன்னா உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. ஆனா நீ இந்த மாதிரி எல்லாரும் கேவலமா பாடி அசிங்கப்படுறது எனக்கு பிடிக்கல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ ரொம்ப அழகா இருக்க, நல்லா பேசுற, வாய்ஸ் கூட நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப கேவலமா பாடுற. அதான் உண்மை. தயவு செஞ்சு இனிமே பாடாத, என்னால முடியல. இதுக்கப்புறமா நீ பாடினான்னு வச்சுக்கோ, உன் இஷ்டம்.